வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸோட ரிவ்யூ நம்ம போன கிளாஸில் வாட் இஸ் மைக்ரோஸ்கோப்ன்ற இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸோட ஓவியூவியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா, the phase and contrast microscope is a light microscope. ஸோ இதை வந்து ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். இது ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் இதுவும் லைட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு இமேஜை நமக்கு கொடுக்குது. ஸோ யூஸ்டு டு சி லிவிங் செல்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, உயிருள்ள ஒரு பொருளை நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ லைட் மைக்ரோஸ்கோப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைட் மைக்ரோஸ்கோப்பும் இதே மாதிரி நமக்கு என்னதான் பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்டை ஜூம் பண்ணி தான் கொடுக்குது. ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்ததுன்னா அது இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இட் மேக்னிஃபைஸ் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆப்ஜெக்டை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒரு மாடிஃபிகேஷன் தான் என்னது, இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் மேக்னிஃபைஸ் நாட் ஒன்லி ஆப்ஜெக்ட்ஸ் பட் ஆல்சோ சேஞ்சஸ் இன் அ பிரைட்னஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்டை மட்டும் மாற்றாது, ஸோ பிரைட்னஸ் இல்லைன்னா இது கூட சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பிரின்சிபலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் uses an optical illumination technique. ஸோ ஆப்டிக்கல் illumination, தட் இஸ் ஸோ நம்ம ஒரு பார்க்குற ஒரு விஷயத்துக்கு எந்த மாதிரி லைட் கொடுக்கணும், எப்படி லைட் கொடுக்கணுன்றதை பார்த்து இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் நமக்கு என்ன ஆகுது, அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் செப்பரேட்ஸ் த illuminating பேக்ரவுண்ட் அண்ட் லைட் அண்ட் ஸ்பெசிமென் ஸ்கேட்டரிங் லைட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் அது illuminate ஆகுது, ஸோ எப்படி அந்த ஸ்பெசிமெனை நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு செப்பரேட் பண்ணி லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ திஸ் டெக்னிக் சேஞ்சஸ் த பிரைட்னஸ் passing through the transparent specimen in this image. ஸோ ஒரு இமேஜில் பாஸ் ஆகுற அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெசிமென்ட்க்கு என்ன மாதிரியெல்லாம் அந்த பிரைட்னஸ் பாஸ் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். This change of brightness is called phase shift. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாறுறதுக்கு பேர் தான் ஃபேஸ் ஷிஃப்ட்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ த ஃபேஸ் ஷிஃப்ட் ஆர் நாட் விசிபிள் டு நேக்ட் ஐ பிகாஸ் த சேஞ்சஸ் ஆர் வெரி ஸ்மால். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ பிரைட்னஸ் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியும், பிரைட்னஸ் இல்லைன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதோ, ஸோ ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு நாட் விசிபிள் டு த நெக்ட் ஐ பிகாஸ் த சேஞ்சஸ் ஆர் வெரி ஸ்மால். ரொம்ப ரொம்ப நுண்ணுயிரின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நுண்ணுயிரியை நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்கும்போது நம்மளால் அந்த ஆப்ஜெக்ட் அதுக்கு மேலே வியூ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ் டு விஷுவலைஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸு, கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய, ஸோ நமக்கு ஒரு டிஷ்யூஸ் எடுத்துக்கிறோம், அதில் கலர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மெத்தில் ப்ளூ, ஸோ இயோசின் ப்ளூ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலரை நம்ம அது அந்த ஆர்கானிசம் பிக் பண்ணிட்டு நமக்கு அது என்ன ஆர்கானிசம்ன்றதை காட்டும். ஸோ அன்ஸ்டைன்ட் லிவிங் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒரு மாடிஃபிகேஷன் தான் இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் எல்லா காம்போனன்ட்ஸாகவுமே இருக்கும். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்டும் இதில் இருக்கும். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா ஆனுலர் ரிங் அந்த பேஸ் பிளேட் வந்து ஒன்று இருக்கும். ஸோ லைட் இஸ் bent, refracted and retarded based on the refractive index of the object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்துக்கு அதனால லைட்டை கேப்சர் பண்ண முடியும், ஸோ ரிஃப்ராக்ட் ஆகிற அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த லைட்டு பெண்ட் ஆகி டிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ ஹைலி ரீஃப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பெண்ட் அண்ட் ரிட்டார்ட் லைட் டூ மச். ஸோ ஹைலி ரீஃப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அந்த டிஷ்யூஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகி நல்ல லைட்டை வந்து ரிட்டார்ட் பண்ணுது.
ஸோ நம்ம இந்த பிரின்சிபல் தான் இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கூடவே த ஃபாலோயிங் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? லைட் சோர்ஸ், ஆனுவல் டைஃபக்ராம், கண்டென்சர், ஆப்ஜெக்ட் லென்ஸ், ஆனுலர் ஃபேஸ் பிளேட், ஸோ ஐபீஸு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஸோ கான்சென்ட்ரிக்லி illuminated by the apex of the core of the light. ஸோ அந்த லைட் படுற இடம் எங்கே இருக்குதோ ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இது எல்லாமே illuminate, that is லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுது. ஸோ சம் ஆஃப் த illuminating light is scattered by the object. ஸோ சில லைட்டு அந்த ஆப்ஜெக்ட், தட் இஸ் த டிஷ்யூ கல்ச்சரை வந்து ஸ்பெசிமனை என்ன பண்ணுது, எமிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதர் லைட் காம்போனன்ட்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் டு த பேக்ரவுண்ட் பாஸ் த்ரூ த ஃபேஸ் ரிங் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ஸோ என்ன சொல்கிறாங்க, மித்த லைட் எல்லாமே பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய லைட்டாகவும் இருக்கலாம், ஸோ ஃபேஸ் ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட்டாகவும் இருக்கலாம். ஸோ ரிமைனிங் லைட் எல்லாமே இந்த ஸ்பெசிமென்னை அன்அஃபெக்டட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் லைட்டும் ரிமைனிங் லைட்டும் ரெண்டுமே கோயின்சைஸ் ஆகி கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இந்த லைட் ரேஸ் எல்லாமே ரிஃப்ராக்டட் பை த ஸ்பெசிமென் பாஸ் த்ரூ த அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ ஸ்பெசிமென் இங்கே இருக்குது, ஸோ லைட் ரேஸ் இங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இது ஸ்பெசிமென், இங்கே லைட் ரேஸ் இருக்குது அப்படின்னா இது இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு, நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு இது பாஸ் ஆகும். ஸோ த டிஃப்ராக்டட் பென்ட் ரேஸ் பாஸ் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் திக்னஸ் ஆஃப் த ஸ்பெசிமென். ஸோ இன்கேஸ் இந்த லைட் ரேஸ் இங்கே இருக்குது, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இந்த லைட் மறுபடியும் பெண்ட் ஆகி மறுபடியும் போகும். ஸோ இது எல்லாமே அந்த ஆப்ஜெக்டோட திக்னஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸை நமக்கு இதனால் உணர முடியுது. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஸ்பெசிமென், அதோட பேக்ரவுண்டு, இது எல்லாமே கலந்து தான் அந்த ஃபைனல் இமேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் சில வேரியேஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஸோ எதை பொறுத்து அப்படின்னா பேஸ்ட் ஆன் அதோட கான்ஃபிகரேஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து இருக்குது. ஸோ தே ஆர் என்னென்ன பார்க்குறோம், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் இல்லைனா டார்க் கான்ட்ராஸ்ட், நெகட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் இல்லைனா பிரைட் கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்னா அந்த ஸ்பெசிமென் வந்து டார்க்காக இருக்கும், பட் த பிரைட் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. ஸோ ஸ்பெசிமென் இஸ் சரௌண்டட் பை த பிரைட் ஹாலோ. ஸோ அந்த ஸ்பெசிமெனை சுற்றி பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி பிரைட்டாக தெரியும். ஸோ நெகட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பெசிமென் பிரைட்டாக இருக்கும், பட் பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கும். த ஸ்பெசிமென் இஸ் சரௌண்டட் பை அ டார்க் ஹாலோ. ஸோ டார்க் ஹாலோவை சுற்றி இருக்கும். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் என்னென்ன இருக்குது, ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி லைட் சோர்ஸ், ஆனுலர் டைஃபக்ராம், கண்டென்சர், ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, ஃபேஸ் பிளேட் இருக்கும், அது கூடவே ஐபீஸு, பாடி டியூபு, கோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டேஜ் இருக்கும், ஸ்டேஜ் கிளிப்ஸ் இருக்கும், நாஸ் பீஸ் இருக்கும், ஆர்ம் இருக்கும், இன்க்ளினேஷன் ஜாயின் இருக்கும், பேஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒரு இமேஜ். ஸோ இமேஜ் இப்படி இருக்கும். ஸோ அதோட டேரக்ட் லைட் இங்கே பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே டேரக்ட் லைட் எப்படி வருது, ஸ்கேட்டர் லைட் எப்படி வருது. ஸோ அப்ஜெக்டிவ், ஸ்பெசிமென், கண்டென்சர் லென்ஸ் இந்த இருக்குது, ஆனுலர் ரிங் இங்கே இருக்குது, ஸோ லைட் சோர்ஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ மாடர்ன் ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப் வித் சிசிடி கேமரா அண்ட் கம்ப்யூட்டர் டிஸ்பிளே. ஸோ கம்ப்யூட்டர் டிஸ்பிளேயோட சிசிடி கேமராவோட எப்படி இருக்குது ஒரு ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒரு ஃபீச்சர்ஸ் தான். பட் இதோட அடிஷனாக ஆனுலர் டைஃபக்ராம் இருக்குது, ஆனுலர் பிளேஸ் பிளேட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ லைட் சோர்ஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டங்ஸ்டன் லேம்ப் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆனுலர் டைஃபக்ராம் பிளேட்டில் தின் சர்க்குலர் ஏரியா இருக்கும். ஸோ அது கூடவே சென்டரில் நிறைய திக் ஏரியாஸும் இருக்குது. ஸோ ஹென்ஸ் லைட் கம்மிங் ஃப்ரம் த சோர்ஸ் கேன் பாஸ் த்ரூ த டைஃபக்ராம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ டைஃபக்ராம்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டு சர்க்கிளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த கண்டென்சர் என்ன பண்ணுது அப்படின்னா டைஃபக்ராமுக்கு எபோவில் இருக்குது. ஸோ இதனால் ஆப்ஜெக்ட்டை நம்மளால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் அந்த லைட்டு ஒரு ஹாலோ கோன் மாதிரி, ஸோ இங்கே ஒரு ஸ்பெசிமென் இருக்குது. ஸோ இதை சுற்றி இந்த லைட் ரேஸ் நமக்கு என்ன ஆகுது, ஹாலோ கோன் மாதிரி நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த லைட் ரேஸ் எல்லாமே in and around the light cone are absorbed by the condenser. So இந்த condenser இந்த light cones எல்லாத்தையும் absorb பண்ணிக்குது. So light cone is focused on the specimen. So அந்த light cone ஃபோக்கஸாக ஸ்பெசிமென்லேருந்து ஃபோக்கஸ் ஆகிக்குது. ஸோ ஆனுலர் ஃபேஸ் பிளேட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் டிஸ்க் வித் அ க்ரூ. ஸோ ஆனுலர் ஃபேஸ் பிளேட்டுன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அது கூட ஒரு க்ரூஸ், தட் இஸ் தி ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ த சைஸ் ஆஃப் த க்ரூ வந்து அந்த சர்க்குலர் ஏரியாவுக்கு ஈக்குவலாக, ஸோ தட் இஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ டி வேவ்ஸ் அஸ் சச் அஸ் இட் இஸ் பிளேஸ்ட் இன் த பேக் ஃபோக்கல் பிளேன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வியூ பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸாக இந்த பேக் ஃபோக்கல் பிளேன் வந்து இருக்குது. ஸோ ஆனுலர் க்ரூ ஆஃப் ஃபேஸ் பிளேட் ஃபைபர்ஸ் filters of 70 to 90% of S waves and leaves. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இந்த அனலாக் க்ரூவ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த க்ரூவ்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபேஸ் பிளேட்ட ஸோ தேவையில்லாத விஷயங்கள 70லேருந்து 90% வரைக்கும் என்ன பண்ணுது? ஃபில்டர் பண்ணி நீங்க அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஸ்பெசிமென் ஸ்டேஜ் இஸ் லொக்கேட்டட் அபவ் த கண்டென்சார். ஸோ ஸ்பெசிமென் இங்க இருக்கும். ஸோ கண்டென்சாருக்கு மேல இந்த ஸ்பெசிமென் பிளேட் வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வித் ஹோல் இன் த சென்டர். ஸோ இந்த சென்டர்ல ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்பெசிமென நம்ம கொண்டு வந்து வைப்போம். ஸோ லைட் என்ன பண்ணும்? கரெக்ட்டா இந்த ஸ்பெசிமென்ல தான் இந்த ஹோல்ல தான் அந்த ஸ்பெசிமென் மேல தான் அந்த லைட் வந்து ஃபால் ஆகும். ஸோ அதுதான் என்ன பண்ணுது? அந்த ஸ்பெசிமென் ஸ்லைட புடிச்சும் வச்சிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 2 டியூப்ஸ் இருக்குது. ஸோ 2மே ஃபிட் ஆகியிருக்குது. இந்த ஸ்மால் டியூப் ஸோ ஸ்லைட் நம்ம அப் அண்ட் டவுன் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌங் த லார்ஜ் டியூப். ஸோ லார்ஜ் டியூப் மாதிரி. The lower end of the large tube is fixed with a nose piece and the upper end of the small tube is fitted with a eyes piece. So large tube lower end ஓட large tube எப்படி இருக்குது? nose piece ஓட ஃபிட் ஆகிருக்குது. ஸோ upper end of the small tube வந்து eye piece ஓட ஃபிட் ஆகி இருக்குது. The coarse adjustment moves the body tube up and down. ஸோ நம்ம அந்த that is light மைக்ரோஸ்கோப்ல பார்த்த மாதிரி இங்க எப்படின்னா, அந்த காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுது? அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப்பா இருக்குது. ஸோ ஐபீஸோட டிஸ்டன்ஸ பார்க்கறதுக்கும், கரெக்ட் ஃபோக்கஸிங்க்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நாஸ் பீஸ் இஸ் அ ரொட்டேட்டிங் டிஸ்க் வித் 2 ஹோல்ஸ் அங்க இருக்குது. ஸோ அதுல லென்சஸும், அப்ஜெக்டிவ் லென்சஸும் இருக்குது. ஸோ இங்க என்னென்ன மாதிரி லென்சஸ்லாம் இருக்குன்னா, 10xல, 15xல, 20x, 100xல இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரிசால்விங் பவரையும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ வாட் இஸ் ரிசால்விங் பவர், வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன், இது எல்லாமே நம்மளோட இன்ட்ரோடக்ஷன், தட் இஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் அண்ட் லைட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த கிளாஸை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன், வாட் இஸ் ரிசால்விங் பவர்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆர்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாடி டியூபை கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். ஸோ ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐபீஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் லென்ஸை நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்க்ளினேஷன் ஜாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பர் பார்ட் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்பையும் லோயர் பேஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இதனால என்ன ஆகுது? இட் பெர்மிட்ஸ் த டில்ட்டிங் ஆஃப் த அப்பர் பார்ட் இன் எனி டைரக்ஷன் டு பிரிங் த மைக்ரோஸ்கோப் அட் த ஐ லெவல். ஸோ ஐ லெவலுக்கு நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்மளால டில்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ பேஸ் கிவ் சப்போர்ட் அண்ட் வெயிட் டு த மைக்ரோஸ்கோப் ஃபார் கீப்பிங் இன் அ பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் வச்சிருக்கிறதுக்கு நம்ம பேஸ் என்ன பண்ணுது? அதோட வெயிட், சப்போர்ட் எல்லாத்தையும் தாங்கி அந்த மைக்ரோஸ்கோப்புக்கு ஒரு பொசிஷனை வந்து கொடுக்குது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் வியூவிங். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரிலாம் வியூ பண்ண போகிறோம்? ஸோ ஒரு சூஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெசிமென். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெசிமென் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் ஸ்லைடில் நான் இங்கே வச்சிடுறேன். ஸோ சூட்டபிள் மீடியமில் நான் வச்சிருவேன். இந்த ஸ்லைடில் ஒரு ஸ்பெசிமென் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிமெனை நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்டேஜ் கிளிப்ஸ் போட்டு இங்கே கிளிப் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோப்பில் நான் வைக்க போகிறேன். ஸோ லென்ஸ் ஆர் ப்ராட் டு த கரெக்ட் பொசிஷன். ஸோ இங்கே லென்ஸ் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த லென்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு 10xல வேணுமா, 15xல வேணுமா, 100xல வேணுமான்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ காஸ் அண்ட் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ லைட் ரேஸ் ஆர் பாசிங் த்ரூ த ஸ்பெசிமென் அண்ட் annular faceplate give the direct image. ஸோ ஸ்பெசிமெனுக்கு டைரெக்டாக லைட்டு போயிடும். ஸோ இமேஜ் இஸ் கிவன் பை டிஃப்ராக்டட் வேவ்ஸ் ஆன் பார்ட் ஆஃப் த சரௌண்டிங் வேவ்ஸ். ஸோ சரௌண்டிங் வேவ்ஸ், தட் இஸ் எஸ் வேவ்ஸ் அண்ட் டி வேவ்ஸ், இது எல்லாமே அந்த இமேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஐபிஎஸ் மூலயமா கொஞ்சம் டார்க்னஸ், தட் இஸ் பிரைட்னஸோட நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா, டார்க் இமேஜ் ஆன் கிரே கலர்ட் பேக்ரவுண்டில் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ யூசஸ் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் என்னென்ன? நம்ம செல்லுலார் பார்ட்டஸ், புரோட்டோசோவா, பாக்டீரியா, ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால ஸ்டெய்னிங் இல்லாமல் பார்க்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளால ஸ்டெய்னிங் இல்லாமல் பார்க்க முடியாது. தட் இஸ் அதுக்கு ஒரு கலர் கொடுத்தாலே தவிர்த்து நம்ம அதனால வியூ பண்ண முடியாது. ஸோ அதனால நமக்கு அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்டெய்னிங் கொடுக்குறோம். ஸோ நம்ம இந்த ஸ்டெய்னிங் கொடுக்கும்போது இட் இஸ் எம்ப்ளாய்ட் டு அப்சர்வ் செல்ஸ் இந்த கல்ச்சர் வித்தவுட் ஸ்டெய்னிங். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுது? இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால ஸ்டெய்னிங் இல்லாமல் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர், அதர் ஃப்ளூயிட்ஸு, ஸோ டிரான்ஸ்பரண்ட் மைக்ரோஸ்கோப், தட் இஸ் பாக்டீரியா அண்ட் ஃப்ளஜெல்லேட்ஸ் இருக்கான்றது செக் பண்ண முடியுது வாட்டரில். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் நடக்குதா, பினோசைட்டோசிஸ் நடக்குதா, செல் டிவிஷன் நடக்குதா, எல்லாத்தையுமே நம்மளால் இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியுது. ஸோ இதில் குரோமோசோமோட பிஹேவியர்ஸ் என்ன? ஸோ மைட்டாசிஸ்லையும் மியோசிஸ் பீரியட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸில் இந்த குரோமோசோம் எந்த மாதிரிலாம் டிவைட் ஆகுதுன்றதை நம்ம படிக்க முடியுது. ஸோ பெஸ்ட் டு ஸ்டடி லிவிங் செல்ஸ் வித்தவுட் ஃபிக்சேஷன் அண்ட் ஸ்டெய்னிங். ஸோ ஃபிக்சேஷன் இல்லாமல், தட் இஸ் எனக்கு ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அந்த ஆர்கானிசமுக்கு நான் ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ மெத்திலின் ப்ளூ கொடுத்தா தான் அது கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவான்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்கானிசமுக்கு ஃபிக்சேஷன் அண்ட் ஸ்டெய்னிங் எதுவுமே கொடுக்காம நான் ஒரு இதை பார்க்குறதுக்கு எனக்கு இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கு மூவ் ஆக போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு பார்க்கல
இது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் வேர் எலக்ட்ரான் பீம் இஸ் யூஸ்ட் அஸ் த சோர்ஸ் ஆஃப் illumination. ஸோ லைட் சோர்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது தான் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் லைட் மைக்ரோஸ்கோப்பையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா நம்ம எலக்ட்ரான் பீம்ஸ் தட் இஸ் ஆனயான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் எந்த மாதிரிலாம் லைட்டோட சோர்ஸ் illumination அது யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அஸ் த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் வெரி ஷார்ட் தட் இஸ் 0.05 ஆம்பியரில் இருக்கிறனால த மேக்னிஃபிகேஷன் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா லைட் மைக்ரோஸ்கோப்பை தாண்டி 2000 மடங்கு ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப வியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால நம்மளால் வைரஸ் பாக்டீரியா இல்லை நம்ம செல் ஆர்கனல்ஸோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை கூட நம்மளால் வியூ பண்ண முடியுது. த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வாஸ் டிசைன்ட் பை நால் அண்ட் ட்ரஸ்கா இன் 1932 நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இன் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் electron beam வந்து transmitted to the ultra thin object in scanning electron microscope. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பீம் மைக்ரோஸ்கோப்பில் அல்ட்ரா தின் ஆப்ஜெக்டை கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் பீம் ஸ்கேன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் கன்வேஸ் இட் இமேஜ் ஆன் அ டிவி ஸ்க்ரீன். ஸோ அதோட சர்ஃபேஸ் என்ன அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து ஒரு டிவி ஸ்க்ரீனுக்கு அது என்ன பண்ணுது ப்ரொஜெக்ட் பண்ணுது. அந்த லைட் தட் இஸ் எலக்ட்ரான் பீம் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுது ப்ரொஜெக்ட் பண்ணுது. So next thing is when the electron beam strikes the object, it penetrates a few micrometers into the surface and liberates low energy 20 electrons. என்ன சொல்கிறாங்க ஒரு 20 எலக்ட்ரானை செலவு பண்ணி அந்த ஆப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி டெப்த்தாக அந்த ஆப்ஜெக்டை நமக்கு காமிக்குது. ஸோ செகண்டரி எலக்ட்ரான் டிடெக்டர் traps the signals and converts them into 3D image on a TV screen. So SEM can also provide information about chemical composition of the specimens. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரைமரி எலக்ட்ரான் டிடெக்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கூடவே செகண்டரி எலக்ட்ரான் டிடெக்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி அந்த சிக்னல்ஸ் தட் இஸ் அந்த ஸ்பெசிமென்லேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி அதை ஒரு 3D இமேஜாக டிவி ஸ்க்ரீனில் நமக்கு காமிக்குது. ஸோ இதனால இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னால நம்மளால் அந்த ஆப்ஜெக்டோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அந்த ஸ்பெசிமனோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்றதை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பிரின்சிபல்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் பீமை தான் நம்ம இங்கே பிரின்சிபலாக சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான் பீமில் ரொம்ப ஷார்ட் வேவ் லென்த் இருக்குது. ஸோ 0.05 ஆம்பியர் டு 0.005 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. ஸோ ரிசால்விங் பவர் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ 2 மில்லியன் டைம்ஸ் நம்மளால் இதை என்ன பண்ண முடியும் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு வேக்கம் தட் இஸ் ஏரே இல்லாத ஸ்பேஸில் கூட இது ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் வேக்கம் தட் இஸ் ஏர் இல்லாத ஸ்பேஸில் மட்டும்தான் அது மூவ் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ எலக்ட்ரான் கன் ஸோ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். ஸோ டங்ஸ்டன் நம்ம படிச்சுட்டு போய் இல்லையா ஸோ நம்ம ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம் அதில் டங்ஸ்டன் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா கேட்டயான்ஸும் ஆனயான்ஸும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எலக்ட்ரான் கன்னை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபிலமெண்ட் இஸ் ஹீட்டட் டு ரிலீஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை நம்ம ஹீட்டர்னா சொன்னேன் ஹீட்டரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஹீட்டரில் யூஸ் பண்ணும்போது அங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. So the lenses used in electron microscope are called electromagnetic coils. So நம்ம அங்கே யூஸ் பண்ணுற எலக்ட்ரானை நம்ம லென்ஸ் என்ன சொல்கிறோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில்ஸ்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட்டில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்னென்ன ஸோ 2 கண்டென்சஸ் இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை நேரோவாக ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நேரோவாக பார்த்து அந்த ஆப்ஜெக்டை நான் வியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரைட் அண்ட் ஃபைனர் எலக்ட்ரான் பீம் இருக்கும். ஹையர் லெவல் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ பிரைட்டாகவும் ஃபைனராகவும் நமக்கு எலக்ட்ரான் பீம் இருந்ததுன்னா நல்ல ஆப்ஜெக்ட் நம்மளால் வியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்சர்வ் பண்ணும் டிஃப்ராக்ட் பண்ணும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் டிரான்ஸ்மிட் பண்ணும் என்னத்தை எலக்ட்ரானை அந்த ஆப்ஜெக்ட் அப்சர்வும் பண்ணிக்கும் திருப்பி நமக்கு டிஃப்ராக்டும் பண்ணுது ரிஃப்ளெக்டும் பண்ணுது transmitடும் பண்ணுது. So the image results from the scattering of electrons by the atoms present in the specimen. என்ன சொல்கிறாங்க இந்த இமேஜ் எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா இந்த இமேஜ் அந்த இமேஜ் எல்லாமே scattering of electrons by atoms present in the specimen. ஸோ அந்த ஸ்பெசிமனில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பூமியில் இருக்க எல்லா பொருட்கள்லையுமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்குது.
ஸோ, அந்த ஸ்பெசிமென்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ, அந்த எலக்ட்ரான்ஸ எந்த வகையான எலக்ட்ரான்ஸ டிரான்ஸ்மிட் பண்ணுதோ, அத வச்சு அந்த ஆட்டம் அந்த கேட்டயான்ஸ், ஆனயான்ஸ் எல்லாமே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி தான் இந்த ரிசோர்ஸு. ஸோ, இந்த ஸ்பெசிமென் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ, ஒரு ஹெவி ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ஸ்பெசிமென் இருக்கு. அந்த ஸ்பெசிமென்ல நெறைய ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, நமக்கு அதோட எஃபெக்டிவ் ஸ்கேட்டரிங் பவர் என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ, அதோட லோ அட்டாமிக் நம்பர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதோட அதோட எலக்ட்ரானை எமிட் பண்ணக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ ஹெவி ஆட்டம்ஸ் அங்க இருக்கும்போது, இமேஜோட கான்ட்ராஸ்ட் தட் இஸ் இமேஜோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. Hence, the electrons microscopist incorporate heavy atoms like gold into the part of the specimen which transmit electrons appears bright. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் மைக்ரோகாப்பர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹெவி ஆட்டம்ஸ் கூட என்ன ஆகுது? ஸோ கோல்டு மாதிரியான ஒரு ஹெவி ஆட்டம்ஸ் கூட நல்லா திக்காகி, ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக நமக்கு என்ன பண்ணும்? ஸ்பெசிமெனில் டிரான்ஸ்மிட் ஆகுது. த போர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெசிமென் விச் அப்சர்வ்ஸ் ஸ்கேட்டர் எலக்ட்ரான்ஸ் அப்பியர் டார்க். ஸோ எந்த போர்ஷன் அந்த ஸ்பெசிமெனில் இருக்கக்கூடிய எந்த போர்ஷன் எலக்ட்ரான் பீமை டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அந்த போர்ஷன் நமக்கு என்ன ஆகும்? ஸோ பிரைட்டாக டார்க்காகவும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கலெக்ட்ஸ் த இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமென் அண்ட் ஃபோக்கஸ் இட் டுவர்ட் த ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ். ஸோ என்ன பண்ணுது? அந்த லென்ஸ் எல்லாமே அந்த இமேஜோட இருக்கக்கூடியதை கலெக்ட் பண்ணிட்டு ஸ்பெசிமென்ல ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ் நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இமேஜை 1000 டைம்ஸ் நமக்கு மேக்னிஃபை பண்ணி காமிக்குது. ஸோ த ப்ரொஜெக்டர் லென்ஸ் ஃபோக்கஸஸ் த இமேஜ் ஆன் அ ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். ஸோ என்ன பண்ணும்? அந்த கிடைச்ச அந்த இமேஜை நமக்கு என்ன பண்ணுது? ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் கன்வெர்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டார் லென்ஸ் தான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஸோ இதில் எலக்ட்ரான் கன் இருக்குது, கண்டென்சர் லென்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் காயில்ஸ் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் காயில்ஸ் இருக்குது, ப்ரொஜெக்டர் காயில்ஸ் இருக்குது, ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் இருக்குது, வேக்கம் டியூப் இருக்குது, கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் கன். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரான் கன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எலக்ட்ரான் கன்னை நம்ம சோர்ஸ் ஆஃப் இலுமினேஷன் சொல்கிறோம். இதில் ஒரு வி ஷேப்டு ஃபிலமெண்ட் இருக்குது, 2 சர்க்குலர் மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது, ஸோ ஹோல்ஸும் இருக்குது. இந்த 2 மெட்டல் பிளேட்ஸையுமே நம்ம கேத்தோட் ஷீல்டுன்னு சொல்கிறோம், இன்னொன்று நம்ம ஆனோட் பிளேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹை வோல்டேஜ் இஸ் அப்ளைட் பிட்வீன் த ஃபிலமெண்ட் அண்ட் த ஆனோட் பிளேட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை வோல்டேஜ் இஸ் அப்ளைட் பிட்வீன் த ஃபிலமெண்ட் அண்ட் த ஆனோடு பிளேட். ஸோ ஆனோடு பிளேட்டுக்கும் ஃபிலமெண்ட்டுக்கும் இடையில ஒரு ஹெவி வோல்டேஜை நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணுறனால என்ன பண்ணுது? ஸோ அந்த அந்த பிளேட்டு ஹீட் ஆகுது. ஸோ அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி ஸோ இன்கேண்டசன்ஸ் காசிங் இன்டூ 9 எலக்ட்ரான்ஸ். ஸோ 9 எலக்ட்ரான்ஸ் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த ஆனோடு பிளேட், ஸோ கேத்தோட்லேருந்து ரிலீஸ் ஆன ஆனோடில் போய் நமக்கு அட்ராக்ட் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை அட்ராக்ட் ஆகும்போது ஸோ அதோட ஹோலில் அந்த ஸ்பெசிமன் இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்பெசிமனோட ஹோல் சென்டரில் என்ன ஆகுது? அது பாஸ் ஆகுது. The cathode shield focuses the electrons into the form of beam through the present in the middle of the anode plate. ஸோ ஆனோட பிளேட்டில் என்ன ஆகுது? இது இந்த ஷீல்டு ஃபோக்கஸ் ஆகி அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ கண்டென்சார் லென்சஸ். ஸோ வாட் இஸ் கண்டென்சார் லென்சஸ்னு பார்க்கும்போது, தெர் ஆர் 2 கண்டென்சார் லென்சஸ் இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கு மேலே செட் ஆகி இருக்குது. ஸோ ஈச் லென்ஸ்லையுமே ஒரு ஒயர் இருக்குது. ஸோ தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் இல்லைனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, தே மேக் த எலக்ட்ரான் பீம் வெரி நேரோவர் அண்ட் ஃபோக்கஸஸ் த பீம் இன் த டைரக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் பீமை ரொம்ப நேரோவாக மாற்றிட்டு அங்கே டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டில் வந்து என்ன பண்ணுது? ஃபோக்கஸ் பண்ணிக்குது. So the object is placed below the second condenser lens in the focal length of a beamed on the supporting filament. So இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கலெக்ட் பண்ண அந்த டிரான்ஸ்மிட் ஆனிச்சு. ஸோ ஆனோட கேத்தோடில் இருந்துட்டு அந்த ஸ்பெசிமனுக்கு, ஸோ அந்த ஸ்பெசிமனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிச்சு. அந்த ஸ்பெசிமன் அதுக்கப்புறமா அதுலேருந்து லைட்டை நமக்கு அந்த வியூவை நம்ம பார்க்கும்போது நமக்கு கொடுத்துச்சு. ஸோ மறுபடியும் அந்த வியூ என்ன பண்ணுது அப்படின்னா, செகண்டரி கண்டென்சருக்கு மூவ் ஆகுது. ஸோ அங்கே ஃபோக்கல் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குது. த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் ஆன் அ சப்போர்ட்டிங் ஃபிலிம் மவுண்டட் ஆன் அ காப்பர் கிரிட். ஸோ என்ன பண்ணுது? இந்த ஆப்ஜெக்ட்
சப்போர்ட்டிங் ஃபிலிம் மவுண்டட் ஆன் அ காப்பர் கிரிட். தட் இஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே அதோட காப்பர் கிரிட்ன்னு நம்ம கம்பி மாதிரி. ஸோ அதுக்கு மறுபடியும் இந்த சப்போர்ட்டிங் ஃபிலிம் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி மறுபடியும் அந்த சப்போர்ட்டிங் ஃபிலிம்க்கு போகுது. ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ இதுவும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை டிரான்ஸ்மிட் பண்ணும், கேப்சர் பண்ணிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மேக்னிஃபைஸ் த இமேஜ். ஸோ அந்த இமேஜை மேக்னிஃபைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபையர் லென்ஸ், இட் ஆம்ப்ளிஃபைஸ் த இமேஜ் பை ப்ரொடியூசிங் அ ஆப்ஜெக்டிவ் காயில். ஸோ ஆம்ப்ளிஃபைனா என்னது, அந்த இமேஜோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ ப்ரொஜெக்டார் லென்ஸ். ஸோ வாட் இஸ் ப்ரொஜெக்டார் லென்ஸ்? ஸோ ஃபைனல் இமேஜை நம்ம அங்கே தான் பார்ப்போம். ஸோ ஃப்ளூரஸ்கன் ஸ்க்ரீன், ஃபைனல் இமேஜும் நம்ம இங்கே தான் பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இப்போ ஒரு இமேஜ் கிடச்சிருச்சு, அந்த இமேஜில் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஃபைனிட். ஸோ அந்த இமேஜை என்ன மாதிரியான நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அதில் என்ன எப்படி நம்ம மேக் பண்ணால் மைக்ரோ ஃபோட்டோகிராஃப், தட் இஸ் ஜூம் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு இது வந்து காமிக்கும். ஸோ வேக்கம் டியூப் அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் சிஸ்டமே பிளேஸ் இன் அ வேக்கம் டியூப் பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் ஒன்லி இன் அ வேக்கம். ஸோ எங்கேயுமே இந்த மைக்ரோஸ்கோப்பில் எங்கேயுமே ஏரோட எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது. ஏன் அப்படின்னா வேக்கம் ஸ்பேஸ் எம்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். ஸோ அதனால இது எல்லாமே வேக்கம் டியூப் அங்கே வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கூலிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது மேக்னெட்டிக் காயில்ஸ் எல்லாமே அடிக்கடி ஹீட் ஆகுது இல்லையா. ஸோ அதை வாட்டரால் கூல் பண்ணுறதுக்காக இந்த வேக்கம் டியூப் பக்கத்துலேயே இந்த கூலிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு மூவ் ஆகிறோம். ஸோ த மெயின் பிரின்சிபிள் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ ஒரு ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்போட மெயின் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்வெர்ட் ஃபேஸ் டிஃபரன்சஸ் இன்டு டிஃபரன்ஸ் இன் த பிரைட்னஸ். தட் இஸ், எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு, இந்த பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் இந்த குவாலிட்டியில் எனக்கு கிடைக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு 10x நான் வச்சு பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஒரு 1000 டைம்ஸ் அதுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னா எனக்கு 1000 டைம்ஸாக அதை எனக்கு ரிவ்யூ பண்ணி என்னால் பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் about phase contrast microscope. The phase contrast microscope is mainly used to observe. So எதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், லிவிங் அன்ஸ்டைன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெசிமென். ஸோ போன கிளாஸில் இதோட ஆப்ஷன்ஸ் நான் வச்சிருப்பேன், இந்த கொஸ்டின் நான் வச்சிருப்பேன். ஸோ இதையும் பாருங்கள். ஸோ இன் பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப், பாசிட்டிவ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பாக இருந்தால் அந்த இமேஜ் எப்படி தான் தெரியும், டார்க்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஸோ டார்க் ஸ்பெசிமென், பிரைட் பேக்ரவுண்ட். ஸோ நெகட்டிவாக இருந்தால் என்ன இருக்கும், ஸோ அதை யோசித்து இங்கே டிக் பண்ணிக்கோங்க. The resolving power of an electron microscope is very high. ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ரிசால்விங் பவர் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குதா. ஏன், the wavelength of electrons is very short. அதோட wavelength ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ which component of an electron microscope produces electrons? ஸோ எங்கேருந்து எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது, that is எலக்ட்ரான்கள். ஸோ சிம்பிளாக நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கலாம் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிசிஎம். ஸோ ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது வரைகிறேன், ஒரு மைக்ரோஸ்கோப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர் நான் இங்கே வரைகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கல்ச்சர் என்கிட்ட இருக்குது, அந்த கல்ச்சரை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பிளேட்டில் நான் வைக்க போகிறேன். ஸோ இங்கே வைக்கும் போது இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளிப்பில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஸ்லைடு, தட் இஸ் கிளாஸ் ஸ்லைடுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த கிளாஸ் ஸ்லைடை இங்கே நான் கல்ச்சர் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் இங்கே வைக்க போகிறேன். ஸோ இது ஜூம் பண்ணுறதுக்காக இங்கே நிறையா இங்கே ஆம்பிளிஃபிகேஷனுக்காக நிறையா கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே லைட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லைட்டு நான் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்போட ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸோ மைக்ரோஸ்கோப்போட ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா லைட் என்ன பண்ணும், இங்கே ரெஃப்ராக்ட் ஆகும். ஸோ அந்த ரிஃப்ராக்ட் ஆகிறது வச்சு இது டிரான்ஸ்பரண்ட்டாக, தின்னா, என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்மளால் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். தட் இஸ் சிம்பிள் அபவுட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸோ ஈஸிஎம், ஸோ எலக்ட்ரான் பீம் மைக்ரோஸ்கோப்னு சொல்லலாம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்பெசிமனை நான் இங்கே வச்சுட்டேன், அதே மைக்ரோஸ்கோப்பில் நான் ஒரு ஸ்பெசிமன் இங்கே வச்சுட்டேன், நான் கிளிப்பு போட்டு வச்சுட்டேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு வேக்கம் டியூப் இருக்கும். ஸோ இந்த வேக்கம் டியூப் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எலக்ட்ரான்ஸை ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்க்குது. ஸோ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன், வேக்கம் டியூப் மூலியமாக பீம்ஸ் வந்துடுச்சு. ஸோ இங்கே இந்த ஸ்பெசிமனில் ஜஸ்ட் ட்ரா இட் கிளியர்லி.
ஸோ இங்க இந்த ஸ்பெசிமென் இருக்கு. இந்த ஸ்பெசிமென் என்ன பண்ணும்னா, இதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஸோ நெறைய ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? எந்த இடத்துல எந்த ஸ்பெசிமென் கரெக்ட்டா இருக்குதோ, ஸோ அந்த ஸ்பெசிமென் மேல ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த வேக்கம் டியூப்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் எல்லாமே இங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஸோ 2மே ஒண்ணுக்கொண்ணு கிளாஷ் ஆகி, அது என்ன ஆர்கானிசம்ன்றத என்ன பண்ணும்? ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா, அந்த இமேஜ இந்த எலக்ட்ரான் பீம் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுது அப்படின்னா, செகண்டரி கண்டென்சார் மூலியமா இங்க ஒரு டிவியோ, இல்ல என்னமோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இங்க அது என்ன பண்ணுது? ஷோகேஸ் பண்ணுது. ஸோ இடையில நெறைய விஷயம் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னா என்ன? ரிசால்விங் பவர்னா என்ன? தட் இஸ் கூலிங் சிஸ்டம் இதெல்லாம் நெறைய இருக்கும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல எலக்ட்ரான் பீம்ஸ் அதிகமா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் பீம்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுறதுனால எந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான் பீம்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆப்ஜெக்ட்டோட குவாலிட்டி நமக்கு நல்லா தெரியும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் நீங்க இங்க நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ செகண்ட் திங் என்ன? அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகையில, அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் எவ்வளோ இருக்கோ, அது அவ்வளோக்கு அவ்வளோ எமிட் ஆகும். ஸோ அந்த எமிட் ஆகக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸும் இந்த எலக்ட்ரான் பீம்ஸும் 2 ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கும். ஸோ மோதும்போது அதோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமா தெரியும். ஸோ தட் இஸ் ஸோ இதிலே தான் அந்த எலக்ட்ரான் தட் இஸ் த நெகட்டிவ் பாசிட்டிவ் சைட்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அபவுட் பேசிக் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போடது இவ்வளோதான். நீங்க இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட டைப் டெம், செம்மு நம்ம உள்ள பார்த்தோம் இல்லையா? ஸோ அத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் டாபிக். தேங்க் யூ ஸோ மச்.